ஹாய், என் பேர் விஷால். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன். இப்போது பைத்தான் டெவலப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபோட்டோங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. சார், நான் காலேஜ் படிச்சுட்டு வெளியில வந்து வேலை தேடவும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி வெளியில வேலை தேடலாமா, அதுக்கு முன்னாடியே வந்து எப்படி நம்ம ஜாபுக்கு போகிறது, காலேஜ்ல இருப்போம், காலேஜ்ல இருக்கும்போது ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வேலைக்கு போறது எப்படின்றதான் வந்து இன்னைக்கு நாம பார்க்குற ஒரு முக்கியமான வீடியோங்க. ஏன்னா ஜாப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், லைக் டிகிரியை முடிப்பாங்க, முடிச்சுட்டு டிகிரி படிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாதுங்க இந்த பெயினுங்க. அது முடிச்ச பின்னாடி வந்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பத்தில் போய் நம்ம நிற்போங்க. அப்பதான் தெரியும், ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி இல்லாம அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு நம்ம இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த மாதிரி எப்படி பண்றது, இது நான் பண்ண தவறுகள் என் வாழ்க்கையிலங்க, இது மற்றவங்க பண்ணக்கூடாதுக்காக ஒரு கைடன்ஸ் வீடியோ தான் இப்போ நான் கொடுக்க போறேங்க. ஸோ நான் வந்து காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனிலேருந்து பேசிட்டு இருக்கேன். காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற கம்பெனி வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று இன்டர்ன்ஷிப்புங்க, ஸோ ரெண்டாவது கோர்சஸுங்க. ஜாப் வேலை தேடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கைட் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணி வேலைக்கு போகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான் என்னோட கம்பெனிங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ட்ரீட் மீ ஆஸ் யுவர் பிரதர். அண்ணனா நினச்சி நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் பண்ணக்கூடிய எந்த உதவியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேங்க. இன்டர்ன்ஷிப்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்கே போயிட்டு அங்கே போய் ப்ராஜெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறது தான் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் அந்த காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. ஒருவேளை ஃபோன் எடுக்கல அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட டீம் உங்களுக்கு ரிப்ளை போடுவாங்க. சார், நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக சேட் பண்ண ஆசைப்படுறேன் சார், உங்களோட எனக்கு ஐடியா கேட்கணும் சார், ஒன்னே ஒன்று பண்ணுங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் என் கூட பேசலாங்க. நான் உங்ககிட்ட பேச ரெடியாக இருக்கேங்க. ஓகே, ஸோ கன்கிராட்ஸ் டு காஷிவ் இன்ஃபோடெக் பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. நம்ம கம்பெனியில் படித்து நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. உங்களோட லைஃப் மென்மேலும் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. சரி, ஓகே. இந்த வீடியோஸை கம்பெனிஸோ ரெக்ரூட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நான் உங்களுக்கு தரேங்க வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. நீங்கள் சொல்கிற எந்த கண்டிஷனாக தான் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கும். சார், வேலை தேடுற யாராவது இருந்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்டோ சப்ஸ்கிரைபர்ஸோ யாராக இருந்தாலுமே கேரியர் பிரேக் ஆகிடுச்சு, டிகிரி முடிக்கல, லைக் நான் ஐடியில் இருக்கேன், டெக்னாலஜி மாறணும், எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உதவ ரெடியாக இருக்குங்க. சரி, வாங்க நம்ம கதைக்கு போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சூப்பரான ஒரு டாபிக் தாங்க. காலேஜ் படிக்கும் போதே வேலைக்கு போறது எப்படி, அதான் பார்க்க போறாங்க. ஓகேவா? செம்ம லோக்கலா சொன்ன மாதிரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து நிறைய ஜாப் ரிலேட்டடா போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுங்க. ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவுடைய கடைசியில வந்து நம்ம விஷால், ஸோ இப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டே இருக்காரு, ஆனால் ஜாபுக்கு போயிட்டாருங்க. பைத்தான் டெவலப்பரா பிளேஸ் ஆயிட்டாங்க. கன்கிராட்ஸ் விஷால். விஷாலுடைய டெஸ்டிமோனியல் இந்த வீடியோட கடைசியில் நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா வந்து உங்களோட சேர்ந்து நானும் அவரை வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள் விஷால். ஓகே, ஸோ ஒரு வேலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா வந்து 4 முக்கியமான விஷயங்கள் தேவைங்க. ஓகேவா? நீங்க எந்த வேலைக்கு போனாலும் இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வேலைக்கு போறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அது என்ன விஷயங்கள்னு கேட்டீங்கன்னா வந்து ஒன்று ஆப்டிடியூடுங்க. அதாவது ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதை செய்யக்கூடிய திறமை உனக்கு இருக்கணுங்க. அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தேவை. ரெண்டாவது வந்து நீ படிச்ச சப்ஜெக்டுடைய நாலேஜுங்க. இது கொஞ்சமா இருந்தா போதும், கொஞ்சமா இருந்த போதும், அதான் நான் சின்னது பண்ணியிருக்கேங்க. அண்ட் நிறைய டெக்னாலஜி. ஏன்னா நீ ப்ராஜெக்ட் பண்ண போற ஒரு கம்பெனில, அந்த கம்பெனில பண்ற டெக்னாலஜி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனிக்கு ஈஸிங்க எடுக்கிறது. ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனில ஜாவா ப்ராஜெக்ட் பண்றேன். ஜாவா நீ படிச்சிருந்தா ஈஸியா நான் எடுத்துப்பேனே. ஓகேவா? அதுக்கு கோர்சஸோ இன்டர்ன்ஷிப்போ போய் அதை நீங்க படிச்சுக்கணுங்க. ஸோ டெக்னாலஜி நாலேஜ் கண்டிப்பா வளர்த்துக்குங்க. ஓகேவா? ஃபைனலா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் கண்டிப்பா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓகே, ஏன் சார் ரொம்ப கம்மியா போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை என்னையா பண்றது அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் படிங்க, நாலேஜை வளர்த்துக்குங்க. ஒரு வேலை இல்லைனாலும் நீங்க வேலைக்கு போக முடியும்னு சொல்லதான் நான் ட்ரை பண்றேங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஏன் சரியான வேலை கிடைக்கிறதில்ல அப்படின்ற 5 காரணங்களை பார்க்க போறேங்க. எதனால நமக்கு வேலை கிடைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா லேக் ஆஃப் சீரியஸ்னஸ்.
நமக்கு வந்து அந்த வாழ்க்கையோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குதுங்க. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு காலேஜ் பசங்கலாம் பாருங்களேன், செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு முதல் ஷோ செம்ம ஜாலியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குதுங்க. நம்ம வந்து காலேஜ் விட்டு வெளில வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம லைஃப் என்ன ஆக போகுதுன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஃபியூச்சர் பிளானும் சீரியஸ்னஸும் இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க ஜென்ரேஷனே வந்து மணி மைண்டடுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நீங்க யார்கிட்ட போய் ஒரு ஸ்டூடெண்ட் போய் கேளுங்களேன், எவ்வளவு சேலரி வேணும்? 30,000 வேணும், 40,000 வேணும். எதுக்காக உனக்கு 30,000 40,000 ஒரு கம்பெனி கொடுக்கணும்? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா அவங்ககிட்ட ஒரு வார்த்தையும் கிடையாதுங்க. ஸோ மணி மைண்டடா இருக்காதீங்க. கண்டிப்பா கெரியர் ஓரியன்டா இருங்க. கெரியர் ஓரியன்டா, சார் எனக்கு டெக்னாலஜி கொடுங்க சார், எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். அந்த வேலையில போய் கத்துக்குங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீ வேலையில போய் கத்துக்கிட்டு உன் திறமையை காமிச்சுன்னா பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஸோ அதனால வந்து மணி மைண்டடா இருக்காதீங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அது எப்படிங்க வேலை கிடைக்கும்? நீ ப்ரிப்பேர் பண்ணாதாங்க வேலை கிடைக்கும். வேலை எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனா சரியான வேலை கிடைக்குமான்றது தான் ஒரு கேள்வியா இருக்குங்க. அதுக்கு நம்ம திறமையை ரொம்ப ரொம்ப அதிகமா வளர்க்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் கைடன்ஸுங்க. சரியான வழிகாட்டி நமக்கு கிடையாதுங்க. கரெக்டான கைடன்ஸ் நீங்க கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து அச்சீவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷனுங்க. நாங்க இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனே கிடையாதுங்க. மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. ஸோ அதனால நாங்க படிச்சோங்க. ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குங்க. ஆனா அதுலயே பாசிட்டிவா இருக்குங்க. உங்களோட யூடியூபை வச்சு என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ பாசிட்டிவா நீங்க எப்படி அதை பயன்படுத்த போறீங்கன்னு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதோட தோக்கறவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு காரணம் சொல்லுவாங்க, அவங்களாலதான் இவங்களாலதான். கிடையாதுங்க. நம்மளாலதான் நாம தோத்தோன்றது எப்போ உணர்றோமோ அன்னைக்கு நாம ஜெயிக்க ஆரம்பிப்போம். ஃபைனலா நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா வந்து நோ வேல்யூ ஃபார் எனிஒன். யாருக்குமே எதுக்குமே நம்ம வேல்யூ கொடுக்கறது கிடையாதுங்க. இதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வந்து நரேந்திர மோடியோ இல்ல யாரோ ஒருத்தர் திட்டணும்னு நினைக்கிறீங்களா, போங்க ட்விட்டர்ல போயிட்டு அவரை திட்டி விட்டுலாம். ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா வந்து வெறுப்பான ஒரு சமூகம் உருவாயிட்டு இருக்குங்க. அதுல இருந்து நீங்க எந்த அளவு வெளில வரீங்களோ அந்த அளவு வேலை வாய்ப்புகளை நீங்க அதிகப்படியா உருவாக்க முடியும். ஏன்னா பாசிட்டிவான தாட்ஸ் உனக்குள்ள இருக்க நீ பாசிட்டிவா தானங்க மாறுவீங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலைக்கு போறதுக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து என்ன தவறுகள் பண்றாங்க மாணவர்கள் அப்படின்றது தான் அடுத்த டாபிக் பார்க்க போறோம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்றாங்க, பரீட்சை எழுதிடுவாங்க. ஒரு 3 மாசம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. 3 மாசம் போயிடுச்சா, ஒரு 2 மாசம் வந்து வேலை தேடலான்னு ரெடி ஆகுவாங்க. ரெஸ்யூம் ரெடி பண்றது எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு 3 மாசம் வந்து வேலை கிடைக்கலன்னு ஒரு 3 மாசம் ஒரு கோர்ஸ் ஏதாவது படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு 3 மாசம் தான் வந்து கோர்ஸ் முடிச்சு வேலை தேட ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 11 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து உன்னோட ஜூனியர் வந்துருவாங்க. இப்ப உனக்கு வேலை கிடைக்குமா? கிடைக்காதுங்க. சோ இதுதான் பெரிய பிரச்சனை நாம ஃபேஸ் பண்ணுங்க. சோ இதை தடுக்கிறதுக்காக தான் இப்ப நான் வழிகளை நான் சொல்ல போறேன் உங்களுக்குங்க. ஓகேவா? சோ டிகிரி முடிச்சுட்டு வேலை தேடுறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா பிளான் பண்ணுங்க. நம்ம ப்ரீ ஃபைனல் இயரோ இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஏதோ ஒரு அந்த இயர்ல ஆரம்ப கட்டங்கள் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து காலேஜோட ஆரம்ப கட்டங்களே இன்டர்ன்ஷிப்ஸ் மாதிரி பண்ணிடுங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அப்புறமா கோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, கோர்சஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சோம் உங்களோட ப்ரொஃபைல் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங். கண்டிப்பா நீ சார் நான் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வெப் டிசைனிங் படிச்சுடு. ஏன்னா ஒரு வெப்சைட், சார் நான் மெக்கானிக்கல் சார், மெக்கானிக்கலுடைய கம்பெனியில போயிட்டு மெக்கானிக்கல் கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் தயாரிச்சு கூட தப்பு இல்லையே, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தானுங்க. அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. வெப் டிசைனிங் எந்த டிப்பா, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் எந்த டிப்பா வந்து படிச்சுடு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து ப்ரோக்ராமிங்னா அலர்ஜி தானங்க. சார் நமக்கு தான் ப்ரோக்ராமிங் வராதுங்க, அப்படி இருக்காதீங்க. உங்களால முடியுங்க, உங்களால கண்டிப்பா முடியுங்க. .NET ஜாவாவோ பைத்தானோ ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணுங்களேங்க. ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. இந்த மாதிரி ப்ரீ ஃபைனல் இயர்லேயே பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து கோர்ஸ் எல்லாம் எல்லாமே பண்ணி கோர்சஸ் எல்லாம் பண்ணி சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி ரெடியா இருப்பேன். ஸோ ப்ரீ ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த நேரத்திலே பண்ணிடுங்க. பண்ணி உங்க ப்ரொஃபைல பில்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம ஃபைனல் இயருக்கு போகுவோம். ஃபைனல் இயர் போகும்போது 2 செமஸ்டர் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ 2 செமஸ்டர் இருக்கும். ஆர்ட் செமஸ்டருங்க, ஈவென்ட் செமஸ்டர் 2 இருக்குங்க. இந்த ஆர்ட் செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்றது, ப்ராஜெக்ட்லாம் பண்றது எல்லாமே செஞ்சு வச்சுங்க. அண்ட் ஈவென்ட் செமஸ்டர்ல வேலை தேட ஆரம்பிச்சிடணும். சார் காலேஜ் முடிச்சுட்டு காலேஜோட கடைசி செமஸ்டர் வேலை தேடுங்க, அது எப்படிங்க கிடைக்காதுங்க? கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுங்க, ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணுங்க, அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்த உடனே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூ, வேலைக்கு போயிடுங்க. ஸோ ஃபைனல் செமஸ்டர் வந்து நீங்க வேலைக்கு போன்ற டார்கெட்டை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சுன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போவீங்க. சார் கம்பெனி எடுப்பாங்களா சார்? கண்டிப்பா எடுப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உனக்கு கிடைக்கும்ல.
ஃபைனல் செமஸ்டரில் இன்டர்வியூ ஒரு 100 இன்டர்வியூ அட்டன் பண்ண பாரு. சரி, நான் சும்மா சொல்கிறேங்க, ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணினாவே டிகிரி முடிச்சு அடுத்த நாள் நீ வேலைக்கு போயிடுவீங்க. ஓகேவா? இதுதான் சின்ன சின்ன டாக்டிக்ஸுங்க. ஓகேவா சார்? நான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இதுதான் லிங்க்குங்க. ஸோ kashivinfotech.com/internshipக்கு போங்க. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா, இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லையும் நான் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குங்க. ஓகேவா? இதில் என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ணி பொறுமையாக தேடுங்க. சரிங்களா? தேடிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. பாருங்க, ஒவ்வொன்றும் பிரித்து பிக்சர் போட்டு அழகாக நான் வச்சிருக்கேங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா? அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வந்து சில அடிஷ்னல் ட்ரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், ஃப்ரீ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் யாராவது பண்ணணும்னா ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருக்கோங்க. ஹெச்ஆர் இன்டர்வியூ கொஷனுங்க, குரூப் டிஸ்கஷனுங்க, ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் வேணுமா, ரெஸ்யூம்கான கண்டென்ட்டுங்க, இன்ஜினியரிங்கான சப்ஜெக்ட் நோட்ஸுங்க, ஆப்டிடியூடுங்க, ரீசனிங், ஒவ்வொரு கம்பெனி வைஸ் இன்டர்வியூ கொஷனுங்க, இன்டர்வியூ ட்ரெஸ் கோடுன்னு நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் லிங்க்குங்க, பார்த்துங்க. kashivinfotech.com/internshipங்க. ஓகே, போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. வெற்றியாளன் அப்படின்றது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக நம்ம மாறும் பொழுது அவங்க தான் வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் பண்ணுறதை நான் பண்ணல, நான் ஏதோ ஒரு வித்தியாசத்தை பண்ணுறேன், அது மூலமாக நான் ஜெயித்தேன் அப்படின்னா அவன் தான் வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. விஷால், இது உனக்கான வீடியோ. விஷால், ஆக்சுவலாக ரொம்ப 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 நான் சந்தோஷப்படுறேன். விஷால் வந்து ஒரு பைத்தான் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிட்டாரு. ஆனால் இன்னும் டிகிரி முடிக்கலைங்க. விஷால் வந்து ஒரு நாள் அவங்க அக்காவோடு சேர்ந்து இங்கே வந்தாங்க. வந்த உடனே வந்து உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. விஷால் வந்து சவுத் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒரு தம்பிதுங்க, ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் தாங்க. ஓகே, ஒரு ஆரம்ப கட்டங்களில் ரொம்ப அமைதியாக தான் இருந்தாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பழக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அது ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக சொல்லக்கூடிய விஷயங்க. பயங்கரமான டெடிகேட்டட். நான் கோர்ஸ் மட்டும் தாங்க சொல்லி கொடுத்துருந்தேன். கோர்ஸ் படிக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாருங்க. அப்போவே எனக்கு தெரியும் இந்த பையன் பயங்கரமான ஸ்கில்லாக இருக்கும், கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவான்ட்டு. ஸோ காலேஜ் படிக்கும் போது ப்ளேஸ் ஆகிட்டான்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். விஷால், மேபி நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாழ்த்துக்கள்ங்க, நீங்கள் மென்மேலும் வளர்றதுக்காக நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேங்க. ஹாய், என் பேர் விஷால். நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வரேன். ஸோ நான் வந்து படித்தது வந்து படிச்சுட்ருக்கேன் இப்போது கரண்ட்டாக பெத்லஹேம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியராக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கேன் இப்போது. ஸோ எனக்கு வந்து காஷி இன்ஃபோடெக் எப்படி தெரியும்னா, நான் வந்து 2 months பேக் வந்து நான் வந்து எதனா கற்றுக்கலாம், ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும், ஏதாச்சும் ஜாப் ஏதாச்சும் போகணும், அதுக்காக ஏதாச்சும் கற்றுக்கலான்னு நினச்சேன். ஸோ அந்த டைமில் நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் காஷி இன்ஃபோடெக்கை பார்த்தேன். ஸோ அப்போது வெப்சைட்டில் பார்க்கும்போது சாரோட வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வெங்கட் சாரோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அவரோட வே ஆஃப் டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கான்செப்டையும் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அதில் ஒவ்வொன்றையுமே. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஊர்லேருந்து இங்கே சென்னை வந்தேன். இங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் படிக்கிறதுக்காகவும் இங்கே வந்திருந்தேன். ஸோ சார்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன், சார் என்ன படிக்கலாம், கரண்ட்டாக எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சார் வந்து நிறைய சஜஷன் சொன்னார். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்ததை வந்து அவர் சொன்னார், இப்போ இது கரண்ட்டாக இருக்குது, ஸோ மெஷின் லேர்னிங், பைத்தான் இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கோ, ஸோ அப்படி சொன்னார். ஸோ அதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ப்ளஸ் ப்ராஜெக்ட்டும் இங்கே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ லென்ட்ரா டெக்னாலஜி கம்பெனியில் வந்து பைத்தான் டெவலப்பராக வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ எல்லாமே வந்து சாரோட ஒரு டீச்சிங்கில் தான். ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு கான்செப்டையும் அவ்வளோ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாரு ஒவ்வொரு கான்செப்டையும். ஸோ எனக்கு வந்து அது வந்து இன்டர்வியூவில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் அதே மாதிரி ப்ராஜெக்டை பற்றி நிறைய கேட்டாங்க இன்டர்வியூவில். ஸோ அதுவும் எனக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருந்தாரு, என்னென்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே. ஸோ அது எனக்கு இன்டர்வியூவில் வந்து மொத்தமாக எல்லாம் பேசுகிறதுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ப்ளேஸ் ஆகிட்டேன். இன்னும் எனக்கு எக்ஸாம்லேயே வந்து முடியலை, எக்ஸாமே அடுத்த மாதம் தான் இருக்குது. ஸோ இன்னும் எனக்கு எக்ஸாம் முடியலை. ஸோ அதுக்குள்ளே நான் ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கற்றுக்கணும், ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஏதாச்சும் ஜாப் ஐடி கம்பெனியில் உங்களுக்கு சேரணும், ஏதாச்சும் ப்ரோக்ராமிங்ஸ் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து காஷி இன்ஃபோடெக்கில் கற்றுக்கலாம். ஏன்னா வந்து அவங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் சரி, சாரும் சரி, எல்லாருமே அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் எல்லாம் நல்லா இருக்குது. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் அவங்க வந்து பண்ணுறாங்க. நிறைய இன்டர்வியூஸ்க்கு அவங்களே வந்து அனுப்புகிறாங்க. இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. தென் படிக்கிறவங்களுக்கும் ஜாப் வந்து இன்டர்வியூஸ் எல்லாமே அட்டன் பண்ணி எல்லாருமே நிறைய பேர் ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 month தான் இருக்கும், அதுக்குள்ளே நானும் ஜாபில் ப்ளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ காஷி இன்ஃபோடெக் எல்லாமே.
அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ கற்றுக்கணும், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து டைம் போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஜாபும் கிடைக்கும், உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷி இன்ஃபோடெக்கை வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இங்கே நல்லா கற்றுக்கிற ஒரு அகாடமி தான் இது. ஸோ நீங்கள் கால் பண்ணி ரெஃபர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஏதாச்சும் டெக்னாலஜிஸ் ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. ஸோ உங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் எந்த கொரிஸ்னாலுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க, இல்லை இன்ஸ்டாவில் காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு உதவிங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. ஸோ நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக். நன்றி.